இந்த கல்லூரிக்கு வந்த உடனே நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நீ ஏதாவது நினைச்சனா அது உன் கனவுதான். உலகத்தில் எந்த கல்லூரியும் எந்த மாணவனுக்கும் வெற்றியை தராது. நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தான் அது ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு மாணவன் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறானோ அவன் ஜெயிக்கிறான். நான் எப்படி இந்த கட்டத்திற்குள் இப்படி போய் கொண்டிருக்கிறேன், அவர்கள் ஏன் தோற்று போனார்கள் என்று நான் யோசிக்கின்ற பொழுது எனக்கு பதில் இல்லை. இப்பொழுதுதான் புரிகிறது, வாழ்க்கை வெற்றிகளுக்கான உத்தரவாதத்தை தருவதில்லை, வாய்ப்புகளை தருகிறது. வாய்ப்புகளை யார் பயன்படுத்திக் கொள்கிறாரோ அவர்களுக்கு வாழ்க்கை வெற்றியை தரும். இந்த காலேஜினுடைய செக்ரட்டரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. குழந்தைகள் 4 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா 40 வருஷம் சந்தோஷமா இருக்கலாம். இந்த 4 வருஷம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுடுங்கன்னு பேசினார். எனக்கு அது பிடிக்கலைங்க அவர் சொன்னது. உனக்காக நான் பேசிவிட்டு வந்தேன், உன்னை போல் உட்கார்ந்த மாணவர்களுக்காக பேசிவிட்டு வந்தேன். ஓப்பன் டிக்ளரேஷனா நான் அந்த செக்ரட்டரியினுடைய பேச்சை அங்கேயே மறுத்தேன். 4 வருஷம் கஷ்டப்பட்டா 40 வருஷம் சந்தோஷமா இருக்கலாம் நீங்க சொல்றீங்க. பெரியவங்க அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை எல்லாம் குடிக்க முடியாது. நான் எது கஷ்டப்படணும்? 4 வருஷம் 40 வருஷம் சந்தோஷமா இருக்க போறேன்ல, ஏன் கஷ்டப்பட போறேன்? இஷ்டப்பட்டு படிக்கிறேன், இஷ்டப்பட்டு வாழறேன், இஷ்டப்பட்டு தான் என்னுடைய வெற்றியை நான் தேடிக்கொள்வேனே தவிர கஷ்டப்பட்டு என்னுடைய வெற்றியை நான் கஷ்டப்பட்டு தேடினா என்ன தெரியுமா நடக்கும்? அடுத்த தலைமுறை எப்போ பார்த்தாலும் சொல்லி நோண்டிக்கிட்டே இருக்கணும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் தெரியுமா, நீ இப்படி சாதாரணமாக சொல்லிடுற, நான் எப்படி நீ இஷ்டப்பட்டு வள. வாழ்க்கை பல நேரங்களில் உனக்கு முன்னால் மிகப்பெரிய சவால்களை கொண்டு வந்து போடு. வாழ்க்கையில் சில பேர் பேசுவதை கேள், யார் பேசுவதை என்பதனை முடிவு செய். வல்ல இறைவனின் பெருங்கருணையினால் மிக நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்கள் உனக்கு வாய்க்கட்டும். நாங்க தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த நண்டு சிண்டு வாண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் தலைமுறை. என் பேச்சை கவனமா கேளு. இதுல நீ எதுலையாவது வந்தனா இன்னிலிருந்து திருந்திக்கோ. நீ இந்த கேட்டகரியில வரமாட்டனா கடந்து போயிடு. சரியா? மொத்தமா வச்சு எழுதியிருக்கிறான் ஒருத்தன். ரொம்ப கூர்ந்து பார்த்துருப்பாங்க போல இருக்கு உங்களை. வாசிக்கவா? குற்றச்சாட்டு தான், பரவாயில்லையா? ஒருத்தங்கிட்ட அப்படி தான் கேட்டேன், ஏன்பா நான் பேசுறது கேட்குதா ராஜா? நான் கேட்கல, பரவாயில்ல பேசுன்ட்டான். சரி வாசிக்க தானே சொல்கிற, வாசிக்க தானே போகிற, வாசி என்னன்னு பார்ப்போம். இன்றைய தலைமுறையின் போக்கு. ஆர் யூ வித் மீ கைஸ்? அதான் நல்ல கரெக்டாக இருந்துச்சுன்னா கை தட்டணும். அங்கீகரிக்கிறீங்க, ஆமாம் அப்படின்னு அங்கீகரிக்கிறீங்க. ரொம்ப வெக்கமாக இருந்தால் அமைதியாக இருந்தது. பிடித்த ஒரே பொருள் செல்ஃபோன். ஆமாவா சார்? படிக்காமல் பாஸ் ஆக வேண்டும், கஷ்டப்படாமல் வேலை கிடைக்க வேண்டும். ஏய் கொஞ்சமாக வெக்கப்படுங்கடா. டே சைலண்டாவது இருங்களா? குற்றச்சாட்டுடா. யாருக்குமே மரியாதை கொடுக்கக்கூடாது. வரோம் உனக்கும் திரும்பி இரு. தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலை. எல்லாம் தெரியும். நான் இங்கே நிறுத்துறேன். தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம், இந்த 4 வருஷத்துல ஒரு விஷயம் மட்டும் இந்த தாய் சொல்றதை கேட்டுக்கோ. உனக்கு எது தெரியலையோ என் குழந்தையே, தெரியாது என்பதனை ஒப்புக்கொள். அவமானப்படுத்துவார்கள் முன்னால இருக்கிறவங்க, பரவாயில்ல, ஒத்துக்கிட்டு கத்துக்கோ. இது நான் உனக்கு தருகின்ற பாடம். எது உனக்கு தெரியலையோ தெரியும்னு சொல்லாத. சூழல்கள் மிக சிரமமாகும். தனக்கு தெரியாது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்க குறைச்சிக்கோங்க. ஒரு விஷயம் அவர் சொன்னாரு, ஒரு காலத்தில் தண்டனையை குழந்தைகள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு தண்டனை கொடுத்தால் அது நீங்க மட்டும் இல்லை, உங்களை விட சிறிய குழந்தைகள் கூட ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை அவர்களுக்கு இல்லை. தோல்விகளை ஒப்புக்கொள்ளுகின்ற மனப்பான்மை அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய சிரமம் என்பதை வாழ்க்கை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது வாழ்க்கையின் வாய்ப்புகள் கடந்து போயிருக்கும். ஸ்டே அலர்ட். இந்த உலகம் மிக மிக சூட்சமமானது. விழிப்புணர்வோடு இல்லை என்றால் விழுங்கி கடந்து போய்விடும். விழிப்புணர்வோடு இரு. பாரு, இந்த வார்த்தையை நான் சொல்றேன். தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலையை இதோ என் குழந்தை இந்த வினாடியிலிருந்து மாற்று. உனக்கு தெரியாதது இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் உண்டு, எத்தனையோ விஷயங்கள் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, அவரு பிசிக்ஸ், இவங்க கெமிஸ்ட்ரி. நான் பியூர் சயின்ஸ் படித்த பொண்ணு, +2 வரைக்கும். இந்த 2 சப்ஜெக்ட் டீச்சர் தான் எனக்கு வில்லனா இருந்தவங்க. 2 பல விஷயங்களை நான் விட்டு ஓடி போயிருக்கிறது காரணமே இந்த 2 சப்ஜெக்ட் டீச்சர்ஸ். இவங்க இல்லை, சப்ஜெக்ட் டீச்சர்ஸ். எங்கள் கெமிஸ்ட்ரி மிஸ் இருப்பாங்கல்ல, எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்த உடனே, அவங்க சயின்ஸ் டீச்சரில், நம்ம ஆர்டிஸ்டிக்கலான ஆள், கொஞ்சம் லாஜிக்காக யோசிப்போம் நாங்கள். நேராக அவங்களுக்குலாம் ரிசல்ட் தான் முக்கியம், எனக்கு ப்ராசஸ் முக்கியம். ஐ என்ஜாய் த ப்ராசஸ், ஐ டோன்ட் கோ ஃபார் ரிசல்ட். ஐ என்ஜாய் ப்ராசஸ் தான். பயணம் தான் எனக்கு முக்கியம், இறங்குற பஸ் ஸ்டாப்லாம் முக்கியமே கிடையாது. அந்த டீச்சர் ரொம்ப அழகாக இருப்பாங்க, என்னுடைய கெமிஸ்ட்ரி டீச்சர்.
என்ன பிரச்சனைனா என்னை பார்த்தாலே அவங்களுக்கு ஆகாது. பார்த்த உடனே ஏதோ ஸ்க்ரீன் இருக்குது அதனால தெரியும். என்னை பார்த்த உடனே அப்படி பார்த்துட்டு அடிச்சுப்பாங்க உதட்ட. உருப்பட மாட்டேன் நான். இப்படி பார்ப்பேன். பழி வாங்கணும்னு முடிவு பண்ண குழந்தைகளை அந்த கெமிஸ்ட்ரி டீச்சரை என்ன பண்ணேன்னு தெரியுமா? அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டேன். இப்படி தான் பழி வாங்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஒரே ஒரு உறுதிமொழி, தயவு செய்து உங்கள் வகுப்பிலே, உங்கள் கல்லூரியிலே, நீங்கள் பார்க்கக்கூடிய சமூகத்திலே படிப்பதற்காக, வேலை செய்வதற்காக, தன்னை புறத்தில் வெளிக்காட்டுவதற்காக வரக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு மரியாதை கொடுங்கள், அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். இது ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். எத்தனையோ பெற்றோர்கள் ஒற்றை குழந்தையாக இருப்பான். குடும்பத்தில் 2-3 குழந்தைகள் இருந்தாலும் தம்பிகளாக இருப்பார்கள். இன்னும் படிக்க வைத்திருக்க முடியாது. இன்னும் அவர்கள் வளர்ந்து கொண்டிருப்பார்கள். சொத்தை அடமான வச்சு, நகையை வித்து, ஏதோ கடன் பட்டு, என்னமோ வாங்கி இந்த கல்லூரியில் குழந்தைகள் சேர்த்து ஒரு இன்ஜினியரா அந்த குழந்தை வந்துட்டா நான் நிமிர்ந்துட்டேன்னு என் சமூகத்துக்கு முன்னால நான் சொல்லலாம் என்கின்ற கனவோடு அந்த குழந்தைகளை நாங்கள் கல்லூரிக்கு அனுப்புகிறோம். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் தெம். எந்த காரணத்துக்காகவும் அவர்களோடு நீங்கள் தோழமையுடன் இருந்தால் உங்களுடைய தோழமை அவர்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களுடைய இலக்கை நோக்கி அவர்கள் பிறழ்வதற்கு உங்கள் இருப்பு காரணமாக நீங்கள் பார்த்து கொண்டால் அதை விட இந்த சமூகத்திற்கு நாம் செய்யக்கூடிய நன்மை வேறு கிடையாது.